ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றித் திரிந்த 60 பன்றிகளை நகராட்சி அலுவலர்கள் பிடித்து மதுரைக்கு விற்பனை செய்ததை கண்டித்து பன்றி வளர்ப்பில் ஈடுபடும் குருவிக்கார சமுதாயத்தினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் நகராட்சி அண்ணாநகர் பகுதியில் குருவிக்கார சமுதாயத்தினர் பன்றி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான பன்றிகள் கட்டுக்கரவே மரங்கள் அடர்ந்த பகுதியில் வளர்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நகராட்சி அலுவலர்கள் நகராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று முன்னறிவிப்பின்றி 60க்கும் மேற்பட்ட பன்றிகளை பிடித்து 2 வாகனத்தில் ஏற்றி நகராட்சி அலுவலகம் கொண்டு வந்துள்ளனர். இதில் ஒரு வேனில் 30க்கும் மேற்பட்ட பன்றிகளை மதுரை வியாபாரிக்கு விற்பனை செய்து அனுப்பி வைத்துள்ளனர். மற்றொரு வாகனத்தை அனுப்பும்போது பன்றி வளர்ப்பில் ஈடுபடுபவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பன்றிகளுடன் நின்ற வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். தங்களது வாழ்வாதார தொழிலான பன்றி வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுவதாகவும் தங்களது தொழிலை அழிக்க நகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டு பன்றிகளை பிடித்து மதுரை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்துவிட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாங்கள் பன்றி வளர்ப்பு தொழிலுக்கான இடத்தை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் தங்களுக்கு மாற்றுத் தொழில் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்.